ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சக்ரா எலக்ட்ரிக் மோட்டார் ஷோரூம். ஸோ நம்ம ஷோரூம் வந்து பைக் பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அண்டு கிளாடியா ஆட்டோ, ஸோ இந்த மாடல் கிளாடியா அதுவுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ போத் எலக்ட்ரிக்கல் 2 வீலர் அண்ட் 3 வீலர்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு திண்டலில் இருக்குது. திண்டலில் டொயோட்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையமில் இன்னொரு பிரான்ச் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா குள்ளம்பாளையமில் கருப்புசாமி கோயிலுக்கு பக்கத்தில் வாரி மாலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஸோ நான் மொபைல் நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி இந்த வீடியோஸ்லேயும் நான் ரோல் பண்ணி விடுறேன். ஸோ அது பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லோடரோ அல்லது ஸ்கூட்டி மாடல்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் ஆட்டோ உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். ஸோ அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு சப் டீலர்ஷிப் வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சப் டீலர்ஷிப் வேணும்னா நீங்கள் தாராளமாக அந்த நம்பர்ஸ்க்கு இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கார்கோ, ஸோ அந்த மாடலோட பழைய வெர்ஷனுக்கும் புது வெர்ஷனுக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் மிஸ் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்ஸ், சார்ஜர் அண்டு அந்த ஆப்போட கனெக்டிவிட்டிலாம் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை பாருங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம ஸ்ரீ சக்ரா எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஓல்டஸ்ட் வெர்ஷன் சார்ஜர் அண்ட் ஓல்டஸ்ட் வெர்ஷன் பேட்டரி. இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, வெறும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சார்ஜிங் போட்டிருக்கு. ஸோ நான் ஏன் இங்கே கனெக்ட் பண்ணாமல் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு சார்ஜிங் வந்து என்ன ஸ்பீடில் ஏறுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் இங்கே வந்து இப்படி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது எக்ஸ்டென்ஷன் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பழைய போர்ட்டு தான். ஓகேங்களா, சார்ஜர் பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கோட 60 வோல்ட் 10 ஆம்ப் சார்ஜர், மேக்ஸிமம் 69.35 அது வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆகும். அதுக்கு மேலே இதனால் சார்ஜ் பண்ணாது. ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து பேட்டரியாக கேட்டாலும் இது வந்து சார்ஜ் பண்ண முடியாது இதனால். ஓகேங்களா, அண்ட் வந்து இப்போ நான் சார்ஜர் ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் வந்து இந்த மாதிரி இருக்கும், பேட்டரியில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 0 ஆம்ஸ் இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1லேருந்து 1.4, 4.75, ஸோ அந்த மாதிரி வந்து சார்ஜிங் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு, ஸோ நம்ம இதில் பார்த்தோம் 10 ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இது கரண்ட் வந்து சார்ஜ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக 8.8 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கு கரண்ட்டு. ஸோ இப்போ 10 ஆம்ஸ், இதுக்கு மேலே அதனால் ஏற முடியாது. அண்டு 64.5 வோல்டேஜ் இருக்குது. 69 வரைக்கும் நமக்கு இது வந்து சார்ஜ் பண்ணும், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்டு 10 ஆம்ஸ் ஸ்பீடில் நமக்கு சார்ஜ் பண்ணும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் 10 ஆம்ஸ் காட்டுது, பட் 10 தான் எக்ஸாக்டாக ஏறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்காக தான் நான் வந்து இங்கே ஒரு மல்டிமீட்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மல்டிமீட்டரில் வந்து நம்ம இந்த ப்ளஸ்ஸோட போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 9.84 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்குது. இது வந்து டிசி. ஸோ இது வந்து எல்லா கிலோமீட்டர்ஸ்னாலையும் மெஷர் பண்ண முடியாது, டிசிக்குன்னு தனியாக கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து 9.81 ஆம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னு சிம்பிள் இருக்குது, டிசி கரண்ட்டு. ஸோ நான் வச்சது வந்து மைனஸில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இல்லை ப்ளஸில் தான் வச்சுருக்கேன். பட் கரண்ட் ஃப்ளோ வந்து இப்படி போகாமல் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மைனஸில் காட்டுது. அதே வந்து நான் இப்படி திருப்பி வச்சேன்னா உங்களுக்கு ப்ளஸில் காட்டும். ஸோ ஏன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கே சார்ஜர்லேருந்து அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இதனோட டேரெக்ஷன் படி கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு ப்ளஸில் காட்டும். இதை திருப்பி வச்சிங்கன்னா மைனஸில் காட்டும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம ஆம்ஸ் மெஷர் பண்ணுறது இப்படி தான் மெஷர் பண்ண முடியும், சார்ஜ் எவ்வளோ ஏறுது அப்படின்றது. பட் வந்து புது இதில் வந்து உங்களுக்கு ஆப்லேயே தெரியும் சார்ஜ் எவ்வளோ ஸ்பீடில் ஏறிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். அண்டு வந்து இதில் வந்து நம்ம வண்டி ஓட்டும் போதெல்லாம் இந்த மாதிரி மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ பட் அதில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறும்போது உங்களுக்கு தெரியும். இந்த சார்ஜர் வந்து என்ன பண்ணும், இதனோட ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 69.35 வரைக்கும் தான் புஷ் பண்ணும், அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது. அண்ட் வந்து உங்களுக்கு 10 ஆம்ப் ஸ்பீடில் தான் பண்ணும். பட் இது வந்து பேட்ரி சூடாக இருக்கா இல்லை என்ன பண்ணுது ஏது அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, செல்ஸ் ஏதாவது லீக் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த சார்ஜருக்கு எதுவுமே தெரியாது. அதனோட வேலை கண்ணை மூடிட்டு இதை வந்து 69.35 வரைக்கும் சார்ஜ் பண்ணணும்.
இங்கே வந்து இந்த புஷ் பண்ணுறது வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து 69.35 அப்படின்றப்ப நான் கட் பண்ணிடுவேன். அதுதான் இதனோட வேலை. இது தண்ணிக்குள்ளே இருக்கா எதுக்குள்ளே இருக்குது எதுவுமே வந்து இந்த சார்ஜருக்கு கிடையாது. ஆனால் வந்து நம்மளோட புது சார்ஜர் வந்து பேட்ரியோட டேட்டாஸை கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது வந்து உங்களுக்கு மொபைல்லே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம லேட்டஸ்ட்டு சார்ஜர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 20%, 40%, 60, 80, 100 எல்லாத்தையுமே வந்து பிளிங்க் ஆகும். இப்போது 40%, 60%க்கு கீழே ஏறிட்டுருக்கு அப்படின்னா இது பிளிங்க் ஆகும். 60% கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அடுத்து 70% பக்கமாக ஏறுதுன்னா இது கான்ஸ்டண்ட்டாக எரியும். அந்த 80ங்கிறது பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் எதுவுமே கனெக்ட் பண்ணல. ஸோ ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, பிளிங்க் ஆகுது. நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு இங்கே ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். அண்ட் வந்து இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. இதனோடதும் பார்த்தீங்கன்னா 69.35 volt 10 amps அதே தான். ஓகேங்களா? அதிகபட்சம் சார்ஜ் வந்து 693 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கும் சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வந்தால் ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக, சும்மா செக் பண்ணுறக்காக இது டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சார்ஜர் வந்து ப்ராப்பராக இருக்கணும். உங்களுக்கு கிரவுண்ட் கனெக்ஷன் எல்லாமே இருந்தால் தான் இது ப்ராப்பராக வேலை செய்யும் இந்த சார்ஜர். ஸோ இதனோட இது பார்த்துட்டோம். அண்ட் இதனோட சார்ஜிங் போர்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் சொல்லியிருந்தேனே ப்ளஸ் மைனஸ், அது போக 4 கம்யூனிகேஷன் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வண்டியில் அந்த ஆப்பில் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு இப்போது வாங்கின ஆப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுலேருந்து இதெல்லாமே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இங்கே எவ்வளோ 40% ஏறிட்டு இருக்குங்களா? இப்போ நம்ம வண்டியில் எவ்வளோ % இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வண்டியில் எத்தனை % காட்டுதுன்ட்டு. ஸோ அங்கேயும் இங்கேயும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஒரு சைக்கிள் தான் சார்ஜ் பண்ணியிருக்கோம். 62 வோல்டேஜ் இருக்குது அண்ட் 33% இருக்குது. ஸோ அந்த 20லேருந்து 40% ஏறதுனால உங்களுக்கு அங்கே 40% பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்பில் போவோம். ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்ரியோட நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் 9.7 amps வரைக்கும் சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், நான் இப்போ சார்ஜர் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் சார்ஜர் ஆஃப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா 9.87ங்கிறது 0 ஆயிடுச்சு. ஸோ ஓகேங்களா? இப்போது இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து என்ன இப்போ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 4 டெம்பரேச்சர் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? அடுத்து பேட்டரியோட ஹெல்த், அதாவது பேட்டரி எத்தனை % இருக்குது, 33% நமக்கு டிஸ்பிளேயில் காமிச்சது இல்லைங்களா? ஸோ அது அண்ட் பேட்டரியோட டோட்டல் கெப்பாசிட்டி 60 Ah பேட்டரி நம்ம இதில் போட்டிருக்கோம். அண்ட் ரிமைனிங் கெப்பாசிட்டி 19.6 Ah தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு டைம் நம்ம ஃபுல் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் பண்ணி ஒரு 2 weeks to 3 weeks இருக்கும். அண்ட் டிஸ்பிளேக்கு இருங்க வைக்கல. ஸோ அதனால் வந்து நம்ம ஆன் பண்ணதில் நமக்கு கொஞ்சம் ஏகேஜ் கம்மியாக இருக்குது. அதாவது பேட்ரி கம்மியாக இருக்குது, வீக் ஆகலை, பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு 33% இருக்குது. அண்ட் இந்த கரண்ட்டுன்றது வந்து இன்புட் கரண்ட் அண்ட் அவுட்புட் கரண்ட் சொல்லணுன்னா இப்போ நம்ம சார்ஜ் ஏறும்போது என்ன ஸ்பீடில் ஏறுதுன்னு காட்டும். நம்ம லோடு வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் என்ன ஆம்ஸில் வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்றத காட்டும். அண்ட் இது வந்து பேட்டரியோட கரண்ட் வோல்டேஜ், பேட்டரியோட 69.35 வரைக்கும் ஏறுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது 100னா இது 62.8ங்கிறது ஒரு 33%ல் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் சார்ஜு வந்து ஒரே ஒரு டைம் தான் நம்ம இது வரைக்கும் பேட்டரியை ஃபுல் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் ஆஃபாக எவ்வளோ டைம்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு மொபைல்லே காட்டும். அண்டு பேட்டரியோட ஹெல்த்து சொன்னேன்ல. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 100 சைக்கிள்ஸ் இப்போ டெய்லியும் 2 டைம் போடுறீங்க அப்படின்னா அந்த பேட்டரி ஹெல்த் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். டெய்லி ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்த் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு 100ங்கிறது உங்களுக்கு 98, 97 அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக குறையும். பட் இதே வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் இல்லை 3 டைம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது சீக்கிரமாக குறையும்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்டு வந்து சார்ஜிங் ஸ்டேட், இப்போ நம்ம சார்ஜ் ஏரில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் டிஸ்சார்ஜிங் ஸ்டேட்னா வந்து வண்டி ஆனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வண்டியில் ஹெட்லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் வண்டி வந்து ஆனில் இருக்குது. பேட்ரி இதனோட அவுட்புட் வந்து ஆனில் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இது உள்ளே இருக்க செல்ஸோட வேல்யூ. ஸோ உள்ளே இருக்க பேட்டரியோட 62.7 காட்டுதுங்களா, இங்கேயும் 62.7 காட்டுதா. ஸோ இதில் வந்து இவ்வளோ ரோஸ் அண்ட் இவ்வளோ காலம்ஸில் வந்து செல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் செல் எவ்வளோ இருக்குன்னா 3.304. இந்த ஃபஸ்ட்டு செல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து 3.304 இருக்குது. அண்டு மினிமம் வோல்டேஜ் அது பார்த்திங்கன்னா 3.299 இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 0.005 வோல்ட்டு தான். ஸோ இதனால் நமக்கு ரொம்ப பெருசாக இந்த பேட்ரி அஃபெக்ட் ஆகலை. ஸோ ஏன்னா புது பேட்ரி. இதே வந்து இந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து 1 வோல்ட்டோ 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு அந்த மாதிரி வோல்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா இங்கே இருக்க செல்ஸ் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காட்டும். எந்த செல்லு வந்து ரொம்ப லோவில் இருக்கோ, வீக்காக இருக்குது, இல்லை லீக் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். அப்புறம் இந்த சார்ஜிங் வந்து லாஸ்ட் டைம் இதை சார்ஜ் பண்ணி 262 ஹார்ஸ் ஆயிடுச்சு. அண்டு மேக்ஸிமம் சார்ஜிங் இன்டர்வல் இது வரைக்கும் நம்ம ஒரே டைம் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து 262 மணி நேரம் வந்து லாஸ்ட்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2 டேஸ் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அங்கே 2 டேஸ்ன்னு காட்டும், அதாவது 48 ஹவர்ஸ்ன்னு காட்டும். இல்லை ஒரு நாளைக்கு 3 டைம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 24/3 அப்படின்னு போடும்போது 8 ஹவர்ஸ் ஒருக்கா நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட எல்லா டேட்டாஸுமே வந்து இதில் சேவ் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா. இதே நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ரிமைனிங் சார்ஜிங் டைம் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு ஃபுல் ஆகும், அண்ட் வந்து நீங்கள் இதே ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா ரிமைனிங் டிஸ்சார்ஜ் டைம் எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இதில் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லும். ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நிறையா டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஆப் வந்து நீங்கள் அடிஷ்னலாக அந்த ப்ளூடூத் உங்களுக்கு இது ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் இயர்லி ரீசார்ஜ்லாம் பண்ண தேவையில்லை. அண்ட் நீங்கள் வண்டி கிட்ட இருந்தால் மட்டும்தான் வந்து இதை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அண்ட் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 amps 45 amps அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் தான் இந்த ஐஓடி இந்த ப்ளூடூத் டிவைஸ் ஆக்சஸ் பண்ண மாதிரி கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் 30 amps 36 ampsலாம் வந்து நீங்கள் வேணும்னா அந்த ஓல்டர் வெர்ஷன் தான் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். எனக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும், ரேஞ்ச் கம்மியாக போகுதுன்னா நீங்கள் அது போகலாம். இல்லை எனக்கு ரேஞ்செலாம் ஜாஸ்தியாக வேணும், இந்த மாதிரி டிவைஸ் ஆப் சப்போர்ட்டெல்லாம் வேணும், சேஃப்டிலாம் ரொம்ப வேணும்னா நீங்கள் இந்த மாடல் ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா உடனே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அண்டு ஆப்லாம் அவ்வளோதான். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு இயர்லி ரீசார்ஜ்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகேங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பைக்கில் ஆப் கனெக்டிவிட்டி ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் லோடருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ப்ராண்ட்லேயும் லோடருக்கு ஆப் கனெக்டிவிட்டி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் இல்லாத சில டேட்டாஸ் கூட எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாத சில டேட்டாஸ் கூட பைக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் இதில் இருக்கும், உங்களுக்கு போதுமான டேட்டாஸ். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம், எனக்கு மைலேஜ் ட்ராப் வருது இல்லை வேறு என்ன அப்படின்னாலும் இந்த ஆப்பில் பார்த்துட்டு அதை ரெஃபர் பண்ணிட்டு அது போக நாங்கள் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கனெக்ட் பண்ணி எடுப்போம். கேன் போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுப்போம், கண்ட்ரோலர்லேருந்து எடுப்போம். ஸோ அதை வச்சும் நாங்கள் சில டேட்டாஸ் வச்சு கம்பெனிக்கு வாரண்டிக்கு அனுப்புவோம். ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி அவங்ககிட்ட இருக்க டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க பேட்ரி இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு 3 times சார்ஜ் போட்டாலும் அதிலே பேட்டரிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்டு உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்றதெல்லாம் பைக்கில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் சரி அண்டு டீலர்ஸ்க்கும் சரி, ரொம்ப அட்வான்டேஜான ஒன்று. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டர் வெர்ஷன் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நியூ வெர்ஷன் வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். புக் பண்ண தேவையில்ல, நியூ வெர்ஷன் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது, நீங்கள் வந்தால் உடனே எடுத்துக்கலாம். பட் ஓல்டர் வெர்ஷன் மட்டும் நீங்கள் புக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதிலே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே அடுத்தடுத்தலாம் வரும்போது நம்ம ஆட் ஆகும். நான் அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியான ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லோடரில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக் இருக்கிறது, இந்த மொபைல்லே பார்க்கக்கூடியது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.